வாங்கியிருப்பாங்க. மயிலாப்பூரையும் நிறைய ஓட்டு வாங்கியிருப்பாங்கன்னு. ஆனா சொல்லல. மீன்ஸ் ட்வீட்டா போடல அது. அவ்வளவுதான். தலைமை சொல்லி பேசியிருக்க அந்த அம்மா மயிலாப்பூர்ல அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சார் அந்த அம்மா வந்து போயிட்டு பிரச்சாரத்துக்கு வந்து நின்றுச்சு எடப்பாடி சார். என்னவா புரியல. கேக்குதா அவர் பேசுறது? கேட்கலையே எனக்கு சரியா. அவர் கொஞ்சம் மெல்ல தான் பேசுவார், கணத்துக்குள்ள தான் பேசுவார் பாலசரசன் போஸ்ட். புதிய ஏர்பாட்ஸ் வாங்கினேன் உடனே. இல்ல சார், இப்ப தமிழிசை வந்து எல்லாம் அவங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா டெல்லி தலைமை சொல்றதை நாங்க இது பண்ணுவோம். என் தலைமை ஒண்ணு இருக்கு, தலைமைக்கு வந்து நாங்க வந்து மரியாதை கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்றாங்களே. ஆனா வந்து தலைமை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே, வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க முன்னாடியே அந்த அம்மா வந்து போயிட்டு மயிலாப்பூர்ல பிரச்சாரம் பண்ற எடப்பாடி பிரச்சாரத்துக்கு போனப்ப பல்ல காமிச்சிருந்தாங்களே, அது என்ன இது? கொடுப்பா வேஸ்ட் ஆஃப் டைம் கொடுப்பா. டிடிவி போட்டோ ஒருத்தர் வச்சிருக்காரு, சிவா ட்ரிபுலன். ஆமா, அவருக்கு எந்த கூட்டணியில இருக்காரு? இந்தியால இருக்காரு. இல்ல அது தேர்தல் வந்தாலும் தேர்தல் வந்தாலும் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம இருப்போம், நம்ம தொடரும், அந்த இயக்கத்திலே தொடரும்னு இருக்கிறேன். பார்க்கலாமா இந்த மாதிரியா? ஆமா ப்ரோ, வரட்டும். உள்ளாட்சி தேர்தல் வரும்போது என்ன ஸ்டாம்ப் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கும். உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பா அவர் தனியா அந்த சின்னம் அவருடைய சின்ன தொகுதி இருக்குல்ல, அங்க நிப்பாரு. ரெண்டு விஷயம் இருக்குப்பா. உள்ளாட்சி தேர்தல்ல சிம்பல் இல்லாம இருக்கிற இடத்துல வந்து இன்னும் சண்டை ஃபைட் பண்ண போறாங்க. அதனால அது யார் வேணா பண்ணலாம். சிம்பல் இருக்கிறப்ப மட்டும்தான் கட்சியோட அந்த கையெழுத்து போட்டு அந்த ஏஃபார்மா அது ஒன்று ஏஃபார்ம் அந்த ஒரு ஃபார்ம் கையெழுத்து போட்டு தரணும், அவ்வளோதான். அது வந்து அது அந்த மாதிரி சிம்பல் இருக்கிறப்பதான் வந்து இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நகராட்சி, பெரூர், மாநகராட்சி அப்படிதான் வரும். பார்க்கணும் அது. அது அந்த தேர்தல் வந்து அடுத்த வருஷம் தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் இமீடியட்டா வரப்போறது வந்து இந்த கிராம பஞ்சாயத்துக்கான தேர்தல் தான் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுதான் இந்த வருஷம் எக்ஸ்பைரி ஆகும், லேப்ஸ் ஆகும். தெரியல இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால ஜெயிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேயஸே ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. இங்க அந்த மாதிரி யாரும் ரிசைன் பண்ணல. இங்க ஏற்கனவே பழைய ஆளுங்க 2-3 பேர் ரிசைன் பண்ணோட சரி, அவ்வளவுதான். சார் என்ன சார் விஷயங்கள் அப்புறம் இன்னைக்கு? கிருஷ்ணசாமி சார், இன்னைக்கு இந்த அசம்பிளி எல்லாம் பாத்தீங்களா? நான் இல்ல கொஞ்சம் வேலையா இருந்தா அப்பப்போ கொஞ்சம் பார்த்தேன். இன்னைக்கு திமுக ரொம்ப அவங்க இந்த பில்டப் அளவுக்கு ஒண்ணும் இல்ல போல இருக்கு. எதிர்கட்சியா இருந்தா அப்படி, எதிர்கட்சியா இருந்தா எப்படி, எங்க பழைய பாஷாவை பார்த்தது இல்லையா அப்படின்ற மாதிரி டயலாக்லாம் விடுவானுங்க. ஒன்னும் அந்த மாதிரி இல்ல போல இருக்கு. அடி வேண்டி தான் போயிருக்காங்க. ஓ அப்படியா சார்? தெரியல. ஆமா, அதாவது இவங்க ஏதோ கேள்விக்கு இல்லை சார். எனக்கு வந்து நான் மெயினா என்னோட நியூஸ் சோர்ஸ் வந்து ட்விட்டர் ஃபீட் தான், இல்லைன்னா யூடியூப். அதுவும் இப்போ மார்னிங்னா இன்னைக்கெல்லாம் ஆஃபீஸ்லாம் இருக்கும்ல, அதனால வந்து அதெல்லாம் பெருசாக அதுக்குன்னு சர்ச் பண்ணிலாம் பார்க்க மாட்டேன். ஆனால் என்ன பார்த்தேன்னா, இவர் கேள்வி கேட்டிருந்தாரு போல இருக்கு, அறநிலை அமைச்சர் குன்னூர் கோயில் நிலத்துல இருந்து எதுக்கு கார் பார்க்கிங்னு. அதுக்கு வந்து முன்னாடி சொன்ன ஐஏஎஸ், உங்களுக்கு இப்போ இந்த கேள்வி கேட்க சொன்ன ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அப்பயும் கேட்டிருக்கேன். அப்போ கட்ட சொன்னாங்க மாதிரி அவர் சொல்லிக்காரு போல இருக்கு, சேகர் பாபு. மொத்தம் இவங்க வந்து ஆபீசரை வச்சு உருட்டி விளாண்டுட்டு இருக்காங்க, சொப்பு ஜமானா. அந்த ஒரு இதுதான் சார் பார்த்தேன். அப்புறம் இப்ப இவங்க சொன்னாங்க, யாரோ சபாநாயகர் போய் எல்லாரும் சீரை பார்த்தாங்க. எல்லாரும் சீரை வந்து தேவனேன்னு சொல்லிட்டு பாடினாங்க அப்படின்னு. சார் ஆமா, ஆனா நாளைக்கு தான் பேசுவாரு. ஆமா, இன்னைக்கு விஜய்க்கு பிறந்தநாள், நாளைக்கு பிறந்தநாளா? இன்னைக்குதான் விஜய் பர்த்டே. இன்னைக்குதான் விஜய் பர்த்டேவா? நல்ல பரிசு கொடுத்திருக்காரு சார். கேக்குறீங்க கிருஷ்ணசாமி சார், என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இங்க இருந்து அம்பாசிடர்லாம் விஷ் பண்ணிருக்காரு சார் விஜய்க்கு. அதான் பண்ணிட்டு மேடம். அப்பனா என்ன அர்த்தம்னா, ரைட்டு, பிறந்தநாள் அன்னைக்கு நல்ல பரிசு கொடுத்திருக்காரு திருப்பரங்குன்ற மக்களுக்கு. நாங்க உச்ச நீதிமன்றத்துல நாங்க வந்து இதை தீர்ப்பை எதிர்த்து முறையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அருமை அருமை. அதுதான் இங்க இதெல்லாம் நம்பினாங்கன்னா இந்துக்கள்லாம் வந்து தலையில முக்காடு சேர்த்து உட்கார வேண்டியதான். இந்த ஆட்சிய இவர் நல்லது பண்றாரு அப்படிலாம். எனிவே இது ஏன் கருத்து, தனிப்பட்ட கருத்து. ஓகே.
ம். என்ன சார் அப்புறம் வேற என்ன சார் விஷயங்கள் மெட்ராஸ்ல இன்னைக்கு? கார்த்திக் சார். லோக்கல் நியூஸ் ஏதாவது சொல்லுங்க இல்ல சார் சார், கேட்டுப்போம். நானே தான் தெரிஞ்சுக்கலாம்னு தான் இங்க வந்தேன். நான் ஒன்றும் பெருசா பார்க்கல சார். வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது. ம். சரி, நீங்க தான் பேசுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அப்படியா? இல்லை சார், நான் நியூஸ்ல வந்து பார்க்கல சார். நான் வந்து இப்போ என்னோட ஃபீடே வந்து உங்களுக்கு தெரியும், ட்விட்டர் ஃபீடே எப்படி வரும்னா, உங்களுக்கு இப்போ வந்து நம்ம எதை லைக் பண்ணுறோம், எதை இப்போ ரீபோஸ்ட் பண்ணுறோம் தானே வரும் இல்லையா? ஸோ நான் இப்போ வந்து அவுட் சைட் தமிழ்நாடு தான் நிறைய பார்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைக்ஸாக பார்த்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான். அதனால் அப்படி தான் வருது. சார் இன்னைக்கு இவர் உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் இருக்காப்புல உதயநிதி ஸ்டாலின், அவர் வந்து என்ன சொல்றாப்புலன்னா, குதிரை பேரம் பண்ணி உருவான அரசு இது அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாப்புல. சரியா? யாரு? எதிர்க்கட்சி தலைவர். வைக்கிட்டோம். சரி, இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யாரு? இதுக்கு பதில் சொல்லணும் தேவையே கிடையாதுப்பா. இல்ல சார், எது பதில் ஒரு சொல்லிட்டாங்க? இது விமர்சனம் வைக்கிறாங்க, பதில் கொடுக்கணும்ல, ஏதாவது பதில். இல்ல இந்த மாதிரி பண்ணலைங்க நாங்க, இல்ல நீங்க வந்து தேவையில்ல விமர்சனம் வைக்கிறீங்க, ஃபால்ஸ் இது வைக்கிறீங்க சொல்லிட்டு சொல்லணும்ல. அது யார் சொல்லணும்? ஆளுங்கட்சிக்காரங்க வந்து சொல்லணும் அவங்க அந்த மாதிரி. ஆனா வந்து ஸ்பீக்கர் எல்லாத்துக்கும் முன்னாடி முந்திக்கிட்டு குதிரை பேரம் கழுத பேரம் பத்திலாம் இங்க அப்படியே சொல்றா சார், குதிரை பேரம் கழுத பேரம் பத்திலாம் இங்க வந்து பேசாதீங்க அப்படின்றா சார். இல்லைங்க, ஆதாரம் ஆமா, இல்லாத கரெக்ட். பேசக்கூடாதுங்க. நீங்க ஆதாரம் அதுல இருந்தா பேசக்கூடாது. பேசலாம். ஆதாரம் இல்லாத பேச முடியாது. நீங்க சட்டசபையில வந்து நீங்க அதை பேசுறீங்கன்னா அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கணும் உங்ககிட்ட. நீங்க ஒரு 100 கோடி ஊழல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, இல்லை இவர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி இருக்கணும். குதிரை பேரம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க 4 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க, அவங்க காசு வாங்கி தான் ரிசைன் பண்ணாங்க, நீங்க என்ன வச்சிருக்கீங்க ஆதாரம் அப்படின்றத கேட்பாங்க. அது அது யாரா இருந்தாலும் கேட்கறது. சபாநாயகர்னு பொதுவானவர் அவர் கேக்குறது, அது வந்து எப்படி சொல்ல வேண்டிய அவசியம் சபாநாயகர் இல்ல. பொதுவானவர் ஆதாரம் தான் கிடையாதுங்க. பேசுங்க, சபாநாயகர் குதிரை வந்து பேரம் கழுத பேரம் பேச வேண்டிய இந்த அவசியம் மாதிரி இல்லை. தான் இது. சபாநாயகர் வந்து அவன் அந்த மாதிரி பேசக்கூடாது சார். குதிரை பேரெல்லாம் பேசக்கூடாது சார். சட்டசபையில பேசக்கூடாது. டிவிகேவோட எம்எல்ஏ தான் சபாநாயகரா இருக்காரு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் அவர் சபாநாயகர் ஆக்கிருக்காங்க. அது இப்ப இல்ல, ஏடிஎம்கே பீரியட்லயும் அப்படிதான், டிஎம்கே பீரியட்லயும் அப்படிதான். அப்பா அவங்க என்ன பண்ணாரு, டிஎம்கேல அவரு தான் சபாநாயகரா இருந்தாரு, அவரு டிஎம்கே ஃபேவரா தான் இருப்பாரு. அது இருக்கதான் செய்யும். இன்னொன்னு, நீங்க அந்த இது அசம்பிளில அதெல்லாம் பேசும்போது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா, பேசக்கூடாது. அந்த வார்த்தைலாம் பேசக்கூடாது சார். நீங்க சில வார்த்தைகள் எல்லாம் பேச முடியும். ஆமா, என்ன இப்ப ஜெயலலிதா கருணாநிதி சொன்ன மாதிரி மைனாரிட்டி அரசுன்னு சொல்லலாம். இப்ப ஆனா ஸ்டாலின் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டாலினோட அப்பாவே மைனாரிட்டி அரசு நடத்திருக்காரு. டெக்னிக்கல் டேர்மா கரெக்ட் தானே, அது சொல்லலாம். கரெக்ட் தான், ஆனா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வேலையை நம்மள நீட்டிட்டு இருக்குமே. அதனால அது சொல்ல முடியாது. அவங்க இப்ப இவங்க ஆப்போசிட்ல இருந்துருச்சு, திமுக காரங்க காசு கொடுத்தா ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா அதையும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாது. நீங்க 2000 ஓட்டு கொடுத்து தான் ஜெயிச்சிங்க அந்த மாதிரி இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. சட்டசபைக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு. அது ஓரளவுக்கு அதான் சொல்றேனே. நீங்க வந்து நீங்க புகழ்ந்துக்கு எங்க உதயநிதியை புகழ்ந்தீங்களா, அது மாதிரி ஜோசப் விஜயை புகழ்ந்துக்கங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா வந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் பேசக்கூடாது, அவ்வளவுதான். இன்னொன்னு, இந்த திமுக வந்து அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாதுங்க. அவங்க 4 பேர் ரிசைன் பண்ணாங்க, அவங்க போய் சேர்றாங்க அப்படின்றத எல்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க. அவங்க டிவிகேக்கு 108 எம்எல்ஏ கொடுத்துட்டாங்க அப்படின் போது அவங்களுக்கு ஆட்சி, அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னும் போது இது குதிரை பேரம் பண்ண அரசு அதுன்னு பேசுறதுல அர்த்தமே கிடையாது. நீங்க அடுத்த எலெக்ஷன்ல அதை நீங்க ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டியதான். அடுத்து நீங்க லோக்கல் பாடியிலயோ இல்ல 5 பை எலெக்ஷன்லயோ நின்று ஜெயிச்சு காட்டி அதுதான் பண்ணணும். ஆனா ஒரு உண்மையை ஒத்துக்கணும் சார் எல்லாரும். திமுக அப்படின்றது என்ன மாதிரி கடைசியில, அதாவது நியூஸ் எல்லாரும் பார்த்துட்டு சுட சுட நியூஸ் பார்த்து ஒரு நாள் கழிச்சுதான் எனக்கெல்லாம் நியூஸே வரும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு திமுகன்ற ஒரு கட்சி இருக்கிற மாதிரியே தெரியல. நீங்க எல்லாம் பேசுறீங்க அசம்பிளில எப்படி நடக்குதுன்னா, கையில வச்சுப்பாங்க மேடம். மீடியாவை கையில வச்சுக்கிட்டு அவங்க வந்து அசம்பிளில ஒரு நாள் ஃபுல்லா நடக்கிற அசம்பிளில ஒரு ரெண்டு பேர் நல்லா பேசிருப்பாங்க, அதை மட்டும் எடுத்து போட்டு திமுக வந்து வெளுத்து வாங்கிடுச்சு அசம்பிளில அப்படின்னு நியூஸ் போட்டு இருப்பாங்க. ஃபுல்லா லைவ் பண்ணதுனால உதயநிதி ஸ்டாலின் தூங்குறதெல்லாம் எடுத்து போட்டுட்டாங்க. எவ்வளவு நேரம் தூங்குனாரு, எத்தனை டைம் கொட்டாய் விட்டாருன்னு எடுத்து போட்டுட்டாங்க. அதான் அவங்களால சமாளிக்க முடியல. இன்னொன்னு, திமுக இருக்க எல்லாம் பாதி பேத்துக்கு மேல எல்லாம் வயசான டிக்கெட்டு, அவங்களுக்கு எல்லாம் ஃபுல் டே உட்காந்து ஆக்டிவாலாம் பேச முடியாது. இங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆக்டிவா பேசுவாங்க. இன்னொன்னு, திமுக தோத்து போனதுனால அவங்க கிட்ட எனர்ஜி கம்மியா தான் இருக்கும். சார் அதிமுகவும் கடத்துல காணவே காணும் சார். சிரிப்பா வருது இப்போ. அவங்களும் பேசுவாங்களே, பேசி அவங்க தான் பேசியிருக்காரு, அவரு தான் பேசியிருக்காரு, ஏதோ அதான் பேசுவாங்க.
அதிமுக வந்து அதிமுக கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சுங்க. பணியூர் கேட்டு சனிக்கிழமை ஓபன் பண்ணா போறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க. அவங்க யார் யார் சேர்த்திக்குவாங்க சேர்த்திக்கணும் அவங்க சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இவரை மட்டும் எடுத்துக்கலாம், இவர் தேவைதான், அந்த ஏரியால நமக்கு இவர் யூஸ் ஆவாரு, அந்த மாதிரி அவங்க சூஸ் பண்றதுனால எல்லாம் போகாம இருக்காங்க. இல்லைன்னா மொத்தமா அதிமுக காரங்க எல்லாரும் அங்க போய் சேர்ந்துருவாங்க. இல்ல யார் யார் அவங்க எடுத்துப்பாங்கன்னா கார்த்திக், அது இவங்களும் யார் யார் போவாங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த லோக்சபா எலெக்ஷன் வருதுல்ல. ஸோ அப்போ அப்படிங்கிறப்ப வந்து அங்கே வந்து நம்மளுக்கு எம்பி கேண்டிடேட்ஸ் கிடைக்குமா அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஆதாயம் எதிர்பார்த்து தான் போவாங்க. ஒன்று இல்லைன்னா வந்து இப்போ இந்த எம்எல்ஏ இப்போ ரிசைன் பண்ணிட்டு போனாங்கன்னா அந்த தொகுதியாக கொடுப்பாங்களா அந்த மாதிரி பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கும். ஆமா அதிமுக கட்சியே அந்த பவருக்கு பின்னாடி தான் சார் நிற்கும். ஜெயலலிதா காலத்துக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பவர் இருந்தா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியார் அவர் தான் வருங்காலமாங்க. சசிகலா கிட்ட பவர் இருந்தா சின்னம்மா தான் எங்க எதிர்காலமாங்க. டிடிவி தினகரன் பவர் இருந்துச்சுன்னா டிடிவி தினகரன் வாங்க. ஓபிஎஸ் இருந்தா ஓபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இப்ப அவங்க பிரிஞ்சு போய் இவரோட நின்னாங்க, வேலுமணியோட நின்னாங்க. அதுக்கப்புறம் அது டிவிக்கு 25 பேர்த்த சேர்த்துக்கல அப்படின்றதுனால இப்ப எங்க போறதுன்னு தெரியாம இருக்காங்க. அவ்வளவுதான். அந்த எம்எல்ஏ பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவு இருக்க மாதிரி இருக்காங்க. நாளைக்கு இதுல ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பா போய் சேர்ந்துருவாங்க. இல்ல அதான் சொல்ல வரேன். இப்ப ஏற்கனவே விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணிக்காரு இல்லையா, அவர் ஒன்னும் டிவிக்கு போறாரா இல்லையான்னு தெரியல. ஆனா சொல்ல வர அந்த மாதிரி ஆளுங்களாம் ஒருத்தங்க ரிசைன் பண்ணிட்டு ஒருத்தங்க டிவி தான் ஆப்ஷனுங்க. வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அவருக்கு? இருக்கு என்ன சொல்ல வரேன். அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஃபைனலா கன்ஃபார்ம் அல்ல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒருத்தங்க ரிசைன் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அந்த போற கட்சியில அவங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்காலம் இருக்குன்னா தான் போவாங்க அப்படிங்கிற அவங்க ஏதாவது இப்ப எம்எல்ஏ விஜயபாஸ்கர் எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு போறாரு இப்ப விராலிமலை தொகுதியில. மேபி விராலிமலையில திருப்பி அவருக்கு வந்து இப்ப நீங்க சொல்ற டிவி கேல போய் ஜாயின் பண்ணிட்டு டிவி கேல திருப்பி எம்எல்ஏ வராரா, இல்லைன்னா வந்து ஓகே எம்எல்ஏக்கு நான் டிவி கேல அவங்க நிக்க ஜெயிக்க வச்சிடுறேன், அதுக்கு போல கரூர் லோக்சபா தொகுதி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுங்களேன். ஏன்னா இப்போ அவங்களுக்கு லோக்சபாக்கு எம்பிக்கு ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் சொன்னால டிவி கேக்கு அந்த மாதிரி யோசிக்கலாம்ல. அந்த மாதிரி சொல்ல வர பாப்போம். விஜயபாஸ்கர் வந்து டிவிக்கே தான் போவாரு. அவரு டிஎம்கே போக முடியாது. கிருஷ்ணசாமி சார் வந்து ஆல்ரெடி சோஃபா சார் உங்க ஃபேன்னா ஓகே கார்த்தி சொல்லுங்க சுவாமி என்ன சொல்லுங்க. கார்த்தி நான் என்ன கேக்குறேன், இப்ப இம்மிடியட்டா எலெக்ஷன் வந்துச்சுன்னா ஒருவேளை பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ஒரே அலையன்ஸ்ல தான் நிற்பாங்க. மொத்தமா ஒரு 16% விழுமா? பேசிக் கோர் ஓட்டர்னு 15% ஏடிஎம்கே இருக்கும், 1% பிஜேபி இருக்கும், 1% இல்லாட்டி 1/2%. தலைவரே சாமி சார் நம்ம என்ன இல்ல ஹைபோதெட்டிக்கலா பேச வேணாங்க. நான் கரெக்டா தான் கேக்குறேன் கிருஷ்ணசாமி சார். கரெக்டா கேக்குறீங்க. இப்ப இல்ல அவர் கேக்குறது வந்து என்ன சொன்னாருன்னா இப்ப அவங்களுடைய பவர் என்னன்னு கேக்குறாரு. அதுக்கு இல்ல சார், எப்படி இன்னும் ஒரு வருஷம் ஓடுது, எலெக்ஷன் வராது. இப்ப அவங்களுடைய பவர் என்னவா இருக்கும்? 15-16 வரது கஷ்டங்க. அவ்வளவே வர முடியும். அது கரெக்ட் 15% ஓட்டே வாங்க முடியாது அவங்களால. கட்சியில அதே மாதிரி டிஎம்கே அதே 15-16 தானே இருக்கும். ஏன்னா இப்ப முஸ்லீம் லீக்கும் வெளியில வந்துட்டாங்க. இல்ல டிஎம்கே கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இப்ப இந்த 5 வருஷத்துல சம்பாதிச்ச பணம் இருக்கும் அவங்க கையில. கொஞ்சம் எல்லா கட்சிக்காரங்க இருப்பாங்க. இன்னும் நிறைய டாஸ்மாக் அவங்க நடத்திட்டு இருப்பாங்க. நிறைய டெண்டர்ஸ் அவங்க கையில இருக்கும். இன்னும் ரன்னிங்ல டெண்டர்ஸ் இருக்கும். அதுல இருந்து ஏதோ ஒரு வருமானம் வந்துட்டு தான் இருக்கும். அவங்க கட்சியே ரொம்ப வெல்த்தியான ஒரு கட்சி தான். அதுக்கு யார்ட்டையுமே மரமா அந்த குடும்பம் தானே வச்சிருக்கு அப்படியே. அதனால அவங்க கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணுவாங்க. ஏடிஎம்கேவால் அது முடியாது. ஏடிஎம்கே காரங்க வந்து நாளைக்கு போஸ்ட் ஓட்டணும் அப்படின்னா கூட 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா அது மொத்தமா லாஸ். அதனால ஏடிஎம்கே காரங்க அது பண்ண மாட்டாங்க. பிஜேபி நிப்பாங்க எல்லா எலெக்ஷனும் ஃபேஸ் பண்றதுக்கு. அது ஒன்றும் பிரச்சனை நிப்பாங்க. பட் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அங்க ஓட்டு கேட்கறதுக்கு ஆள் இல்லை இப்போ. கார்த்தி ப்ரோ சொல்லுங்க போறீங்க. டைம் பாஸ் தானே. என்னது ஆக்சுவலி கார்த்திக் சார் கிட்ட ஒரு கேள்வி. டைம் பாஸ் இருக்கும். இது சும்மா நான் கார்ல போயிட்டு இருக்கும்போது கிருஷ்ணசாமி சார் பேசிட்டு இருந்தாரா, அதனால வந்து ஒரு நிமிஷம். கார்த்திக் சார் கிட்ட ஒரு சின்ன கேள்வி. இப்போ
மீடியா யூஸ்வலா டிஎம்கே கிட்ட தான் இருக்கும்ன்றீங்க. அது வந்து நியூஸ் அந்த மாதிரி மீடியா. அட்லீஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மீடியாவாவது, மீடியாலயே என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி, சினி இண்டஸ்ட்ரியாவது மாறிச்சா அதோட லீஜியனை? இல்ல இன்னமும் திமுக கையில தான் இருக்கா? எப்படி? அது கொஞ்சம் டைம் எடுக்கும், உடனே மாறாது, கொஞ்சம் டைம் எடுத்தா மாறும், ஆனா மாறிடும். முன்னாடி மாதிரி எல்லா படங்களும் ரெஜெண்டால ரிலீஸ் பண்ண முடியாது, ஆனா உடனே நடக்காது. ஒரே நாள்ல வந்து அவ்வளவுதான் இன்னைக்கு ஆட்சி மாறிடுச்சு நாள்ல இருந்து கிடையாது, அப்படி நடக்காது. ஏன்னா ஜெயலலிதா மாதிரி அக்ரெசிவான ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க இவங்க. ஜெயலலிதா வந்தோன்னு என்ன பண்ணாங்கன்னா 2011 இவங்க சன் டிவி இவங்க டாமினேட் பண்ணாங்கன்னா வந்தோன்னு சன் டிவி சக்சேனாவும் ஐயப்பன்லாம் இருந்தாங்க இப்போ ஹெட்டா சன் டிவில, சன் பிக்சர்ஸ்ல. அவங்க மேலாம் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கே பயந்துட்டாங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்ககிட்ட கொண்டு போய் படம் கொடுத்தா எங்க ஜெயலலிதா நம்ம மேலேயே ஏதாவது கேஸ் போட்டுருவாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு பயம் இருந்துச்சு. ஸோ விஜய் அந்த மாதிரி போக மாட்டாருன்றதுனால அது நடக்காது, ஸ்மூத்தா நடக்குது. விஷ்ணு விஷால் படம் கொடுத்துருக்காரு அங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ராஜ்கமல் படங்கள் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க, சன் பிக்சர்ஸ் படம் ஜெய்டெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி படங்கள் பண்ணுவாங்க. டாமினேஷன் இருக்காது. நீங்க எல்லா தேட்டர்லயும் வந்து இந்த தேட்டர்ல எங்க படம் தான் போடணும், இந்த ஸ்கிரீன் தான் போடணும், இத்தனை ஷோ தான் போடணும், அந்த இது இருக்காது. அது கொஞ்சம் குறைச்சிடும். ஓகே ஓகே ஓகே. அது சுவாமி சொல்லுவாங்க, நான் ஏன் தெரியுமா சொல்ல வரேன் சார், ஹைபோதெட்டிக்கலா பேச வேணாம்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாரும் இப்போ ரிசல்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஆளுக்கால ஒரு பர்சன்டேஜ் பேசிட்டு இருந்தாங்க. இல்லைங்களா, இப்போ டிவிக்கு காரங்க நிறைய பேர் உள்ள நம்பர்ஸ் எதிர்பார்க்கல. என்ன மாதிரி ஆட்காலம் டிவிக்கு உள்ள பர்சன்டேஜ் ஓட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கல. தேர் ஆர் சம் பீப்புள் இன் பிட்வீன் இட். இது வந்து சும்மா நம்ம ஒப்பீனியன் சும்மா அப்படின்னு பேசுறவங்க. அது தவிர காசு கொடுத்து ஒவ்வொரு ஒப்பீனியன் போல எக்ஸிட் போல் பண்ணவங்க எல்லாருமே ராங்க. அந்த மாதிரியும் போயிருக்குதுங்கிறப்ப டு பி ஹானஸ்ட் இந்த மக்கள் வந்து வித்தியாசமா அன்னைக்கு வித்தியாசமா நினைச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அன்னைக்கு அடுத்த தேர்தல் வரப்ப அன்னைக்கு என்ன சுச்சுவேஷன்களை பார்க்கணும். அதனால இந்த பர்சன்டேஜ்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தமிழக தேர்தலுக்கு அப்புறமா இந்த பர்சன்டேஜ்னு வச்சு பேசுறதுலாம் வந்து குப்பையிலத்துக்கு ஓரமா போட்டுற வேண்டியதான். ஏன்னா இதெல்லாம் நம்பவே முடியல. சில பேர்லாம் ஹார்ட் கோர் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ், அவங்க வந்து இப்போ டிவிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்படிங்க பிஜேபி நின்ன தொகுதியில் போய் டிவிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த கேண்டிடேட்ஸ் பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு வந்து இப்போ. அதனால வந்து அதனால சொல்ல வர நெக்ஸ்ட் எலெக்ஷன் என்ன டைனமிக்ஸ் தெரியாது. பிஜேபி வந்து ஏடிஎம்கேயோட அலைன்ஸ் வச்சிருக்கு சார். ஏடிஎம்கேல வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை டீச் பண்ணிட்டாருன்னு ஒரு கோவம் இவங்களுக்கு. ஆமா, பிஜேபி காரங்களுக்கே ஏடிஎம்கே மேலே பிஜேபி அலைன்ஸ் மேலே ஒரு கோவம் இருக்கு. திமுக ஓட்டு போட முடியாது, வேற என்ன ஆப்ஷன் இருக்கு சொல்லுங்க. அது இல்ல கரெக்டா தான் சொல்ல வரேன். திமுகவும் தோக்கணும், ஏடிஎம்கேக்கும் ஒரு பாடம் சொல்லணும், அவ்வளவுதான். இல்ல அது மட்டும் இல்ல, அதே மாதிரி தான் டிஎம்கே காங்கிரஸ் நடந்துச்சுங்களேன். டிஎம்கே காங்கிரஸ் அதான் நடந்துச்சு. அது வந்து அது எல்லாமே இருக்கு. அப்படிங்கிறப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நெக்ஸ்ட் அடுத்த அன்னைக்கு வர தேர்தல் அப்ப என்ன சுச்சுவேஷன் பார்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்ப அடுத்து வரப்போறது வந்து ஃபர்ஸ்ட் முக்காசி இந்த சட்டசபை தேர்தல் தான். இந்த இடைத்தேர்தல் 5 6 தெரியல. விஜய் இது 1, அப்புறம் வந்து 4 பேர் ரிசைன் பண்ணிருக்காங்க, மொத்தம் 5 நினைக்கிறேன். அதுதான் வரும். 4 வேக்கன்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னொன்னு பண்ணலையா? ஓகே. இது விராலிமலை இப்பதான் ரீசன் பண்ணாரு, அது இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. பட் அதுவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணா வரும். ஒன்னாதான் வரும்னு நினைக்கிறேன். அதுவும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த 6 தொகுதி வரும். ஆமா, ஒரு 3 மாசம் கழிச்சு சொல்லுவாங்க. அப்ப அப்படிங்கிறப்ப வந்து அதுதான் இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல வந்து இடைத்தேர்தல் பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஆளுங்கட்சி ஃபேவரா தான் இருந்திருக்கு இது வரைக்கும். அதுல ஏதாவது எக்ஸெப்ஷன் வருதான்னு சொல்ல பார்க்கணும். இன்னொன்னு வந்து எதிர்கட்சி எங்க சார் இருக்கு? இல்ல அதுதான் வரேன், அடுத்த பாயிண்ட் அதான் வரேன். கரெக்ட் தான். இப்போ வந்து ஆளுங்கட்சி